அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது கலித்தொகை. சங்கத்தொகை நூல்களாகிய 8 தொகை நூல்களுள் 6வதாக அமைந்திருப்பது கலித்தொகை. கற்றறிந்தார் ஏத்தும் களி, கல்வி வளார் கண்ட களி என சிறப்பாக போற்றக்கூடியது. உரையாசிரியர்கள் கலித்தொகையை இசைப்பாட்டு அப்படின்னு சிறப்பு பேர் வச்சும் சொல்கிறாங்க. இந்த கலித்தொகையை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தோன்னா நல்லந்துவனார். கலித்தொகையை முதலாக பதிப்பித்தவர் சி.வை. தாமோதர பிள்ளை அவர்கள். இந்த கலித்தொகையை நல்லந்துவனார் கலித்தொகை என்றே உரையாசிரியர்கள் எல்லாம் குறிப்பிடுறாங்க. கலித்தொகையில் கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து கிட்டத்தட்ட 150 கலிப்பாக்கள் கொண்டுள்ளது. பாவின் பெயரால் பாடப்படுவதால் இது கலித்தொகை என அழைக்கப்படுகிறது. இதில் கலித்தொகையில் 102வது பாடலுடைய விளக்கத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்ணகன் இரு விசும்பில் கதல் பெயல் கலந்து ஏற்ற தன்னரு பிடவம் தவள் கொடி தளவமும் வண்ண வன் தோன்றியும் வயங்கு இணர் கொன்றையும் அன்னவை பிறவும் பல்மலர் துதைய தளையும் கோதையும் இளையும் என்று இவை தையினர் மகிழ்ந்து தலையி விளையாடும் மடமொழி ஆயத்தவருள் இவள் யார் உடம்பொடு என் உயிர் புக்கவள் என்று. இந்த பாட்டு எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொன்னால், ஒரு முல்லை நில பகுதியில் ஜல்லிக்கட்டு விழா நடக்குது. அங்கே பெண்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க. பெண்கள் கூடியிருக்குது எதற்காக அப்படின்னு சொன்னால், அந்த ஜல்லிக்கட்டை அடக்க வரக்கூடிய காளையர்களை மனம் செய்து கொள்ளும் பொருட்டு. அன்றைய காலகட்டத்தில் வீரத்திற்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இந்த பாட்டின் வழி நாம் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், விரிந்த வானம் போன்ற ஒரு நிலப்பகுதியாக இருக்குது. நல்ல மழை பெய்து குளுமையோடு காட்சியளிக்குது. அந்த மழை பெய்ந்ததற்கு அதுக்கும் அங்கே பிடவ கொடிகள் பிடவ மலர்கள் மலர்ந்திருக்கின்றன. தளவம் கொடி படர்ந்து தளவ மலர்கள் அப்படி பூத்து குலுங்குது. வண்ண வண்ண தோன்றி மலர்கள் தோன்றியிருக்கிறது. கொத்து கொத்தாக கொன்றை மலர்கள் பூத்து கொட்டுகின்றன. இதுபோல பல வகையான மலர்கள் அங்கே மலர்ந்திருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய மகளிர் எல்லாரும் நகைகளையோ மற்றவைகளையோ அணியாமல் இந்த மலரில் தொடுக்கப்பட்ட மலர் மாலைகளையும் அணிகலன்களையுமே அணிஞ்சிருக்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கே ஒரு மலர்வனம் போல காட்சியளிக்கிறது. இப்படி பெண்களாக கூடியிருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அந்த ஜல்லிக்கட்டை, ஒரு மாட்டை காளையை அடக்க வந்த ஒரு ஆடவன் ஒரு பெண்ணை பார்க்குறான். பார்த்த உடனேயே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதில் தான் அவன் சொல்கிறான், மடமொழி ஆயத்தவருள் இவள் யார் உடம்போடு என் உயிர் புக்கவள் என்று. என் மனசுக்குள்ளே அப்படியே உடம்போடே அவள் உள்ளே நுழைஞ்சிட்டான். அந்த அளவுக்கு பார்த்த மாத்திரத்திலேயே அந்த ஆடவனுக்கு அந்த பெண் மேலே காதல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காதலை உடனே தன்னுடைய நண்பன்கிட்ட சொல்கிறான். இந்த பெண் யார், இவ்வளோ அழகுடையவளாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி. உடனே அந்த நண்பன், அதாவது சங்க இலக்கியத்தில் பாங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓ ஓ இவள் பொறுப்புகள் நல்லேறு கொள்பவர் அல்லாள், திருமாமை தீண்டலர் என்று கருமம்மா எல்லாரும் கேட்பம் அரைந்து அரைந்து எப்பொழுதும் சொல்லால் தரப்பட்டவள் அப்படின்னு பாங்கன் சொல்கிறான். என்ன பொருள் இதுக்கு? ஓ இவளாம், போரிடக்கூடிய வீரம் பொருந்திய காளைகளை யார் அடக்குகிறார்களோ அவர்களையே தன்னுடைய திருமகள் போன்ற கருமை நிற உடம்பை தீண்ட விடுபவள் என்று எல்லாருக்கும் தெரியும்படி, அதாவது அந்த காளையை அடக்கக்கூடிய ஆடவனைத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்லியே வளர்ந்து வருபவள், வளர்க்கப்பட்டும் வருபவள் அப்படின்னு அந்த ஆடவன் சொல்கிறான். உடனே தலைவன் சொல்கிறான், சுற்றத்தார்கிட்ட செய்தியை சொல்லுக பணியேம் என்றார், அரைக என்றார், பாரித்தார் மாநிலையை ஆறாகச் சாறு. எல்லோருக்கும் சொல்லுங்க, இசை முழங்கட்டும், அரைந்து சொல்லுங்கள் இவளுக்கு திருமண விழா என்று அப்படின்னு சொல்லி அந்த சுற்றத்தார்கிட்ட போயிட்டு பாங்கன் சொல்கிறான், எவ்வளோ விரைவாக நீங்கள் பறை அறிவிக்கிறீங்களோ அந்த அளவிற்கு என்னுடைய தலைவன் அந்த காளையை அடக்கி உங்களுடைய மகளை அவன் திருமணம் செய்து கொள்வான் அப்படின்னு சுற்றத்தார்கிட்ட எல்லாம் சொல்கிறான். உடனடியாக
சாற்றுள் பேடை அன்னார்கண் பூத்து நோக்குவாய் எல்லாம் மிடைப்பெறின் நேரத்து தகைத்து. திருமணத்திற்காக ஏறுதழுவும் நிகழ்ச்சியாக இருக்கிறதல்ல, பார்க்கும் இடங்களிலெல்லாம் அந்த நிலப்பகுதியே விழா கோலத்தோடு இருக்குது. மகளிர் அப்படியே புன்னகையோடு அங்கு வரக்கூடிய ஆடவர்களை எல்லாம் பார்க்குறாங்க. அந்த ஆடவர்கள் அடக்கக்கூடிய அந்த காளைகளையும் பார்த்து ரசிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தகை வகை மிசை மிசை பாயிரர், அதாவது காளைகள் வகை வகையான காளை மாடுகள் அங்கே இருக்குது. அதை அங்கே இருக்கக்கூடிய காளைகளும் அடக்கி அந்த காளையோடு சேர்ந்து இவர்களும் என்ன செய்கிறாங்க, போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆறாவாரத்தோடு காளைகளுக்கு எதிரெதிரே போய் பாயிறாங்க. சில பேர் காளை அடக்குறாங்க, சில பேர் காளை அடக்க முடியாமல் பயந்து ஓடியெல்லாம் வர்றாங்க. அப்போ இத்தகைய சூழலில் அந்த காளைகளை அடக்குவதற்காக ஒருவன் வருகின்றான். அவன் வரும்போது அந்த நிலப்பகுதி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த காளைகள் ஓடும் பொழுது அந்த மண்ணின் துகள்கள் எழுந்தது. அதற்கப்புறம் அந்த காளைகள் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா மார்பிளை முட்டவும் அதை அப்படியே பாய்ந்து அடக்குறாங்க. காளையின் கொம்புகளை முட்டுவதற்கு கவிழும்போது அது கண்டு கலங்கி பலர் ஓடுறாங்க. சில பேர் அதை எதிர்த்து கொண்டு காளை அடக்கவும் வருகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவருள் மலர், இந்த வரிகளில் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அந்த காளைகள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த காளையர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒருவன் மலரும் மகிழ்வோடும் அதாவது கழுத்தில் மலர் மாலைகள் அணிஞ்சிருக்கிறான், வலிமையான தோள்களை உடையவனாக இருக்கிறான். அவன் அந்த எதிர்த்தாப்பில் அப்படியே ஆக்ரோஷமாக வரக்கூடிய அந்த காளையினுடைய திமிழை பிடிச்சு அப்படியே அந்த காளையை வருத்தி அடக்குகின்றான். அப்போ அந்த காளையை படும் துன்பத்தை கண்ட அந்த காளையை வளர்க்கக்கூடிய குடும்பத்தினரும் சரி, அந்த பெண்ணும் அவனுக்கு பகைவராக மாறக்கூடிய அளவிற்கு, ஏன்னா அந்த காளையை அடக்குதல் என்பது அவர்களுடைய மரியாதையை உயர்த்துவது. அப்போது அந்த காளையை அடக்கிட்டானா அவர்களுக்கு அந்த ஒரு தன்னுடைய காளையினுடைய வலிமை குறைந்து விட்டதாக நினச்சிக்கிட்டு அந்த காளையை அடக்கக்கூடியவனே என்ன செய்கிறாங்க, பகைவனாக நினைக்கக்கூடிய நிலை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னால், மடவரே, இது முல்லை நில மக்களை சொல்லக்கூடியது. மடவரே அப்படின்னா அறிவில்லாதவர்களாம் முல்லை நில மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி ஒரு பழக்கத்தை மக்கள் கொண்டு வந்தாங்க? ஏன்னா நேற்று நடந்த அந்த காளை சண்டையில் ஒரு வீரன் இறந்து படுகின்றான். அதற்கப்புறம் அந்த காளையை அடக்கிறதுனால காளைகளும் சில இறந்து போகுது. ஆனால் அதற்கடுத்து வரக்கூடிய நாளையும் அந்த ஆயர்கள், முல்லைநில மக்கள் இதே வேலையை திரும்ப செய்கிறாங்க. மறுநாளும் காளையை விடுகிறார்கள், காளையர்களும் அந்த காளையை அடக்குறாங்க. அதனால இந்த விழாவை எப்படி பறையறிவிச்சு அவங்க மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க. ஏன்னா மகிழ்ச்சியும் துக்கமும் சேர்ந்து இருக்கிறதுனால திரும்ப திரும்ப ஒரு நாள் அந்த ஒரு வீரன் இறந்துட்டான் அப்படி சொன்னால் அது அன்றையோடு முடிந்தது அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்துடுறாங்க. அப்போது இந்த காளையை அந்த பெண்ணுக்காக இந்த ஆடவன் அடக்கி விடுகிறான். அப்போ அங்கே அடக்குனோட்டி எது எப்படி இருந்தாலும் அந்த காளையை அடக்குனதுனால அந்த பெண்ணானவள் அந்த ஆணை பார்த்து சிரிக்கிறாள். அவனை திருமணம் செய்து கொள்ளவும் சம்மதிக்கிறாள். அப்போது அங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், திருமண விழாவுக்காக தன்னுமை அப்படிங்கிற ஒரு இசை முழங்கப்படுகிறது. அந்த முழக்கத்தோடு சேர்ந்து எல்லாரும் குறவை கூத்து ஆடுறாங்க. ஏன்னா இது மங்கள நாள்களுக்காக ஆடக்கூடியது. தன்னுமை பண் இசைத்தல், குறவை ஆட்டம் ஆடுதல். அப்போ எல்லாரும் மகிழ்ச்சியாக சேர்ந்து அந்த விழாவை கொண்டாடுறாங்க. அந்த தலைவனுக்கும் அந்த தலைவிக்கும் இனிய திருமணம் நடக்குது. அப்போது அந்த தலைவனை பார்த்து அழகாக புன்னகைக்கிறாள் அந்த தலைவி. அவளது தோளையும் அவனையும் அந்த சிறுகுடி மக்கள் பாராட்டி எங்கும் பேசுகிறாங்க. இந்த பெண்ணுக்காக அந்த ஆடவன் அடக்க முடியாத ஆக்ரோஷமான அந்த காளையை அடக்கி அவள் மேல் கொண்ட அந்த அன்பினால் அந்த காளையை அடக்குகின்றான். அவன் மேல் கொண்ட பாசத்தால் அவளும் அவனை திருமணம் செய்து கொள்கிறார். அதனால் அந்த சிறுகுடி மக்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, மகிழ்ச்சியாக அவர்களுடைய திருமணத்தை நடத்துகிறாங்க. ஆடல் பாடலோட இந்த கலித்தொகை பாடல் இனிதே நிறைவுற்றது. நன்றி, வணக்கம்.